சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இவர்களுக்கு மட்டும் மீண்டும் ரயில் சேவையில் கட்டணம் கிடையாது. வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய ரயில்வே பயணிகளின் நலனையும் வசதியையும் கருத்தில் கொண்டுதான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதில் சில சலுகைகளையும் வழங்கியுள்ளது. அந்த வகையில் ரயிலில் பயணம் செய்யும்போது குழந்தைகளுக்கு எத்தனை வயது வரை டிக்கெட் எடுக்க வேண்டும், யார் யாருக்கு சலுகைகள் உண்டு என்பது குறித்து பலருக்கும் குழப்பம் இருக்கலாம். சோசியல் மீடியாவில் பரவும் சில தவறான தகவல்களால் பயணிகள் அவ்வப்போது அபதாரம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால்தான் ரயில்வே மற்றும் ஐஆர்டிசி அதிகாரப்பூர்வ விதிகளை தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியம். இந்திய ரயில்வேயின் தற்போதைய விதிமுறைகளின்படி உங்கள் குழந்தைக்கு 5 வயது இன்னும் முழுமை அடையவில்லையானால், அதாவது 4 வயது வரை அவர்கள் ரயில் பயணம் செய்ய எந்தவிதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதாவது இவர்களுக்கு டிக்கெட் இல்லாமலேயே இலவச பயணம் செய்ய அனுமதி உண்டு. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பயணிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலவசமாக பயணம் செய்யும் குழந்தைகளுக்கு ரயிலில் தனியாக இருக்கை அல்லது பெர்த் வசதி ஒதுக்கப்பட மாட்டாது. அவர்கள் தங்கள் பெற்றோருடன் அல்லது பாதுகாவலருடன் அமர்ந்து அல்லது படுத்தே பயணிக்க வேண்டும். ஒருவேளை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு தனியாக ஒரு பெர்த் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதற்கு பெரியவர்களுக்கு இணையான முழு கட்டணத்தையும் செலுத்தி டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். ஸ்லீப்பர் கோச். இந்த வயது பிரிவினருக்கு டிக்கெட் எடுப்பதில் 2 விதமான ஆப்ஷன்கள் வழங்கப்படுகின்றன. 5 வயது பூர்த்தியாகி 12 வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கு தனியாக இருக்கை அல்லது படுக்கை வசதி தேவையில்லை என்றால், நீங்கள் பாதி டிக்கெட் எடுத்தால் போதுமானது. அதாவது பெரியவர்களுக்கான மொத்த டிக்கெட் கட்டணத்தில் 50% மட்டும் செலுத்தினால் போதும். ஆனால் இந்த சலுகை விலையில் டிக்கெட் எடுக்கும்போது குழந்தைகளுக்கு தனியாக சீட் வழங்கப்பட மாட்டாது. மாறாக 5 முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு தனித்தனி இருக்கை அல்லது படுக்கை வசதி வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால், அதற்கான முழு தொகையும் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு தனியாக ஒரு பெர்த் ஒதுக்கப்படும். நீண்ட தூர பயணங்களின் போது குழந்தைகளின் வசதிக்காக பலரும் முழு டிக்கெட் எடுப்பதையே விரும்புகிறார்கள். டபுள் ஆப்ஷன் சர்ப்ரைஸ். உங்கள் குழந்தைக்கு 12 வயது பூர்த்தியாகிவிட்டதென்றால் அவர்கள் பெரியவர்களாகவே கருதப்படுவார்கள். 12 வயதுக்கு மேலுள்ள எவருக்கும் ரயில் பயணத்தில் கட்டண சலுகைகள் கிடையாது. அவர்களுக்கு முழு தொகையும் செலுத்தி முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் பெறுவது கட்டாயமாகும். 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையை டிக்கெட் எடுக்காமல் அல்லது பாதி டிக்கெட்டில் அழைத்துச் செல்வது விதிகளுக்கு புறம்பானது. அப்படி பயணம் செய்வது கண்டறியப்பட்டால் ரயில்வே சட்டப்படி அபதாரம் விதிக்கப்படும். இந்தியன் ரயில்வே ஐஆர்டிசி வெப்சைட் அல்லது செல்போன் ஆப் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும் குழந்தைகளின் வயதை துல்லியமாக குறிப்பிட வேண்டும். 5 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு டிக்கெட் புக் செய்யும்போது சைல்டு, அதாவது நோ சீட் பெர்த் அல்லது சைல்டு பெர்த் சீட் ரெக்யூர்டு போன்ற டபுள் ஆப்ஷன்களில் ஒன்றை கிளிக் செய்வது அவசியம். தவறுதலாக தப்பான ஆப்ஷனை தேர்வு செய்து பயணத்தின் போது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது. டெல்லியில் குழந்தைகள் காணாமல் போகும் சம்பவங்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி அறிக்கைகளுக்கு மத்தியில், உங்கள் குழந்தைகளுடன் ரயிலில் பயணிக்கும் போது முறையான டிக்கெட்களை பெற்று பாதுகாப்பாக பயணிப்பது மிக முக்கியமான விஷயமாகும். இதுபோன்று ரயில்வே சம்பந்தமான அப்டேட்கள் மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவச உதவித்தொகைகள் அனைத்து தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.